Daily. Taste the Daily. மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியான மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக 3 மாவடி பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகரை திரளான பக்தர்கள் திரண்டு எதிர் சேவை வரவேற்பு அளித்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்கள் கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாக்கி பட்டுடுத்தி தங்க பல்லாக்கில் வந்தடைந்தார் கள்ளழகர். 3 மாவடி பகுதிக்கு வந்திருந்த கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்கும் வகையில் எதிர்ச்சேவை நடைபெற்று வருகிறது. திருமாலிஞ்சோலை தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்க பல்லாக்கில் அழகுமலையிலிருந்து நேற்று மாலை மதுரை நோக்கி புறப்பட்டார். பின்னர் அப்பன் திருப்பதி, கல்லந்திரி, கண்ணனேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான அதிகாலையிலே 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லாக்கில் எழுந்தருளி கள்ளழகருக்கு பிரமாண்டமான எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடல்களுடன் வரவேற்றார்கள். பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்றார்கள். மேலும் கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கவும் கைகளில் தீபங்களை ஏந்தியபடி கருப்புசாமி வேஷமிட்ட பக்தர்கள் அனுமார் வேடமிட்டும் கள்ளழகர் எதிர் சேவையின் போது வரவேற்றிருந்தார். மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்க்கும் வகையில் தோல்பைகளில் தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் வரவேற்றார்கள். அதினிடையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர் சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது 3 மாவட்டங்களிலிருந்து புறப்பட்டாகி கள்ளழகர் சர்வே காலனி, புதூர், PRO காலனி உள்ளிட்ட மண்டபப்படிகளில் எழுந்தருளி மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டபப்படியில் எழுந்தருள்வார். அலர் கோவில் புறப்பாடு முதல் மீண்டும் கோயிலுக்கு திரும்பும் வரை சுமார் 480க்கும் மேற்பட்ட மண்டபப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருள்வார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் CCTV கேமராக்கள் அமைத்தும் பாதுகாப்பு பணிகளை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று இரவு தல்லாகுளம் அம்பார மண்டபப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாகுளம் பிரசன்னா வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பளிப்பார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார். அதைத் தொடர்ந்து தல்லாகுளம் கருப்பணசாமி கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டாகி நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமை குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வையாற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து ராமாயண மண்டபப்படியில் கள்ளழகரை மனம் குளிர்க்கும் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற உள்ளது. கள்ளழகர் எதிர் சேவையின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தண்ணீரை பீச்சி அடித்தபடி கள்ளழகரை வரவேற்று வருகிறார்கள். தற்போது எதிர் சேவையானது புதூர் பேருந்து நிலையத்தை தாண்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் எதிர் சேவையை தொடர்ந்து பக்தர்களும் வரும் பொதுமக்கள் பக்தர்களுக்கு போதுமான அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அர்ச்சனை, விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.